சொல்லுங்க மகாராஜன், என்னது இது? அப்போ நீங்கள் எதுக்கு அதை போட்டிருக்கீங்க? இது வந்து கூலி வைப். அதே தான். என்ன அது ஸ்டெப்பு? அது ரஜினிக்கு மட்டும் தான் வரும். நம்ம பண்ணால் வர மாதிரி இருக்கும், ஆனால் அது தலைவர் பண்ணால் மட்டும் தான் அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ சிட்டுக்கு வைப் அந்த ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12 ஒரு பிறந்தநாள் அன்றைக்கி சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டாங்க. இப்போ அந்த ஒரு பாட்டோட ஃபஸ்ட்டு சிங்கிளை தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து டிஆரோட ஒரு வோக்கல்ஸ் ஒன்று வரும், ஜிங் 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 ஜிக்கா ஜிங்கு ஜிங்கு ஜிங். பட் ஆனால் இருந்தாலுமே டிஆரோட வாய்ஸ் மட்டுமே வச்சே நம்ம பயங்கரமாக வைப் பண்ணிட்டோம். அது வரை இல்லாமல் டிஆர் டான்ஸ் பயங்கரமாக ஆடிட்டாரு. சரி, அனிருத் தான் வந்து ஃபுல்லாக டான்ஸ் ஆடி இருப்பார். பார்த்தா லாஸ்ட்டில் வந்து டிஆர் வள்ளிவுட் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டான்ஸ் குத்து போட்டாரு. அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அனிருத்தும் அவர் தான் அந்த பாட்டு ஃபுல்லாக பாடிந்தாப்புல. ஸோ ஒரு அப்போ அந்த கூலி வைப் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சோ அதே மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ரஜினி படங்களுக்கு போட்ட அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கா கேட்டால் எனக்கு அந்த அளவுக்கு அந்த பாட்டு பெருசாக இம்பாக்ட் கிரியேட் இல்லை. நீங்கள் இம்பாக்ட் கிரியேட் பண்ணதோட இப்போ ஒரு லிரிக்ஸ் வீடியோ இல்லைனா வந்து ஒரு சிங்கிள் ட்ராக் ஃபர்ஸ்ட் ட்ராக் விடுறாங்க, ரஜினி எங்கடா? ரஜினியே வந்து ரெண்டு சீன்ல வந்துட்டு போறாரு, ஆல்ரெடி அதே டான்ஸ் ஸ்டெப் அதே இது போடுறாரு. ஒரு போட்டோ, ஒரு லுக்கு, ஒரு 4 ஸ்டெப்பு, அதெல்லாம் பார்க்க எவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க ஃபேன்ஸ்லாம். முக்கியமாக வந்து நீங்கள் வந்து ஃபேனு, சொல்லுங்கள் உங்களோட மனக்குமுறலை சொல்லுங்கள். வைத்தறிச்சலில் தான் இருந்தேன் நான் கூட. சரி, இந்த மாதிரி தலைவரோட அந்த சாங் வரும்போது, ஏன்னா காவாலாவுமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக தமனா பிக்ஸ் வரும், அங்கங்கே தான் ரஜினி பிக்ஸ் வரும். அதுக்கே நான் காண்டானேன், எங்கடா தலைவர் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு சிங்கிள் எப்படின்னா ரஜினி தான் ஃபுல்லாக ஆட போகிறாரு. ஸோ ஒரு லிரிக் வீடியோ மாதிரி தான் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கூலி வீடியோ சாங்கை தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதான் அந்த ஒரு பாட்டு வீடியோ சாங்கை ரிலீஸ் பண்ணாங்க. அதில் எப்பயும் போல் அனிருத் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தார். இருந்தாலும் தலைவரோட அந்த 2-3 ஃப்ரேம், அந்த ஒரு பாட்டில் ஒரு 2-3 ஃப்ரேமை மட்டும் கிளிச்சுன்னு இப்படி காமிச்சிட்டு போனாங்க. பட் இருந்தாலும் எனக்கு எப்படின்னா இது ஒரு சரி, நீங்கள் வந்து இது காமனாக சொல்கிறீங்க. பட் இருந்தாலுமே பாட்டில் அந்த மியூசிக் தவிர லிரிக்காக வந்து எதனா இப்போ ரஜினி பாட்டுனாலே ஒரு கருத்து சொல்கிற மாதிரியோ இல்லைனா ஒரு பவர் இம்பேக்டாவோ இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஒரு ஏதோ ரொம்ப ஒரு இம்பாக்டே வரல. அது உண்மைதான். அடக்கி வாசிக்கிறதுனா இல்லை, அந்த படத்தில் அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று சாங்காக தான் அவங்க பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் எதிர்பார்த்தது வந்து ஒரு வைபான சாங், ஒரு குத்து சாங் மாதிரி தான் வரும், எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. பட் ஆனால் லிரிக் நீங்கள் எல்லாம் உத்து கவனிச்சிங்கன்னா குறிப்பிட்டு சொல்லும்படி பழைய படங்களான பழைய படம் வந்து ஒரு ஓனிக்கு கீறுதுன்னு வரும்ல, அந்த மாதிரி ஒரு டோனை தான் இந்த ஒரு பாட்டு எனக்கு கொடுக்குது. ஸோ தி ஓஜி தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே மைல்டான ஒரு சாங்கா வச்சுட்டாங்க. மைல்டான ஒரு சாங், இது ஒரு இன்ட்ரோ சாங்கா கூட இருக்கும்ல, இன்ட்ரோ சாங்கா கூட இருக்கலாம், இல்லை ஃப்ளாஷ்பேக்கில் வர சாங்கா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த சாங்கில் தான் உபேந்திராவும் வராரு. ஸோ இந்த மாதிரி இந்த சாங்கில் நிறைய பேர் சேர்ந்து வரக்கூடிய ஒரு காம்பினேஷனும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் இந்த ஒரு பாட்டு எந்தளவு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது. அதை தாண்டி தலைவர் ஆடிக்கிறாரு. ஆமாம், தலைவர் வந்து டான்ஸ்னாலே வந்து ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா லாஸ்ட்டில் வந்து நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேட்டையனில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பை விட நிறைய வாக்கிங்ல தான் போனாரு. நீங்க வாக்கிங்ல போனாரு, நீங்க ட்ரோல் சொல்றீங்க. ஆனா இப்படிதான் ஆடினாரு. அது எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆச்சு தெரியும்ல. அதேதான் இப்போ இப்படி பண்ணுவாரு, மறுபடியும் இப்படி பண்ணுவாரு. இது நாங்க முத்துலயே பண்ணிட்டோம், இதை நாங்க முத்துலயே பண்ணிட்டோம், இருந்தாலும் நாங்க திருப்பி பண்ணுவோம். அதுதான் எங்களோட தலைவர், அதுதான் நாங்க உட்காந்து ரசிப்போம். அதாவது நீங்க ஃபேன்ஸ் ரசிக்கிறீங்க, ஓகேவா? பட் இருந்தாலும் நான் ஒரு காமன் ஆடியன்ஸா ரஜினி வந்து ஸ்டெப்பு போடுறது வந்து நம்ம பார்க்க, அது உண்மைதாங்க. கஷ்டப்பட்டு போறாரு, அவர் ஒரு எஃபெக்ட் போட்டு படத்துல மக்கள் வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அது பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குன்ற. அதே தான். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தாகணும். ஒரு 2-3 இந்த பாட்டுலேயுமே ஒரு 2-3 ஃப்ரேம் தான் வராப்பில். அந்த 2-3 ஃப்ரேம் வர்றது சூப்பராக இருக்குது. பாட்டு ஃபுல்லாக வந்திருந்தாருன்னா கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து படம் தேட்டரில் போய் பாருங்க, அது ஓகே. இருந்தாலும் ஏன் ரஜினி இருந்தாலும் தலைவர் ஏன் வரல இதில்? இது வந்து ஹைப் உங்களை ஏற்றுறாங்க. அதுதான் இல்லை, எனக்கு தெரில. பாட்டு நல்லா இருக்குது, டிஆர் வோக்கல் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஃபேன்ஸ்ங்களுக்கு தரமா இருக்கு. பரவாயில்லை, நான் அண்ணாத்த சாங்கே நான் அவ்வளவு உட்கார்ந்து கேட்டேன். சரி, முடிச்சுக்கலாம். இதோட அண்ணாத்த சாங் வரையும் போயிட்டேன். அதுதான் சொல்றேன், பாட்டு நல்லா இருக்குங்க. ஒரே ஒரு குறை தாங்க, தலைவர் ஃபுல்லா வரல. இது ஏன் யார் இந்த ஐடியா கொடுத்தாங்க தெரியல. ஆனா சத்தியம் சொல்ல காண்டா தான் இருக்கு, தலைவர் வரணும். பாவம் ரஜினி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப மனக்குமுறல்ல இருக்காங்க இந்த ட்ராக் பார்த்ததுக்கு அப்புறம். ஆனா பாட்டு நல்லா தான் இருக்கு, அது எந்த ஒரு மாற்று கருத்து. நீங்க போய் பாருங்க. சிட்டுக்கு வைப்பு தான்.